Honda Jazz 2018 model single owner V top end model automatic transmission மார்க்கெட்ல போயிட்டு இருக்க ரேட் 6 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்ட்ல கோட் பண்றது வெறும் 5,25,000 தான். இதுவும் ஜீரோ டவுன் பேமெண்ட்லயே பண்ணி கொடுத்துறலாம். டாடா டியாகோ திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் 2020 மாடல் வெறும் 33,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வண்டி மார்க்கெட்ல போயிட்டு இருக்க ரேட் 5,5,3 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்ட்ல கோட் பண்றது வெறும் 5,25,000 தான். பிரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுத்தா இந்த வண்டி ஜீரோ டவுன் பேமெண்ட்லயே பண்ணி கொடுத்துறலாம். நம்ம பார்க்குற i20 Astra 2016 Astra ஆப்ஷனல் வெறும் சிங்கிள் ஓனர் வெறும் 73,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஒரு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு 1 இயர் வாரண்டியோட வெறும் 5,25,000. 100% ஃபண்டிங்ல ஏகப்பட்ட வண்டி இருக்கு. பிளஸ் நம்ம வாரண்டிலையும் ஏகப்பட்ட வண்டி இருக்கு. 1 இயர் வாரண்டி கம்பெனிலே நீங்க சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஆமியோ 2018 மாடல் சிங்கிள் ஓனர் வெறும் 43,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. பெட்ரோல் வேரியன்ட் வெறும் 4,25,000 தான். ஜீரோ டவுன் பேமெண்ட்லேயே பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு ரேட் 6 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்ட்ல கோட் பண்ணுற வெறும் 4,75,000 தான். பிரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டி ஜீரோ டவுன் பேமெண்ட்லேயே பண்ணி கொடுத்துடலாம். வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டோம்னா ஏர் பேக்ஸ், ABS, அலாய் வீல், ஸ்டேரிங், ஆடியோ சிஸ்டம், புஷ் ஸ்டார்ட்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு 5,5 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்ட்ல கோட் பண்ணுறது வெறும் 4,95,000. இந்த வண்டி உங்களுக்கு 4,5 லட்ச ரூபாயிலிருந்து 4,7 லட்ச ரூபா வரைக்கும் பேங்க் லோனே பண்ணி கொடுத்துடலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். பெரிய கேப்புக்கு அப்புறம் திரும்ப வந்திருக்கேன். ஆமாம், கண்டிப்பாக. டோட்டலாக ஸ்டாக் எல்லாமே ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே எல்லாமே வேற வண்டி. ஓகே, டோட்டல் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது நம்மகிட்ட? டோட்டல் ஸ்டாக் ஒரு 35 வெஹிக்கிள்ஸ் வரைக்கும் இருக்குது நம்மகிட்ட இப்போ ஸ்டாக். ஸ்டார்டிங் பட்ஜெட் ஒரு 240 இருக்குது. எல்லாமே 2012க்கு மேலே தான். அதே போல் முக்கியமானது எப்பயும் எதிர்பார்த்து வர்றது 100% ஃபினான்ஸ். 100% ஃபண்டிங்கில் ஏகப்பட்ட வண்டி இருக்குது. ப்ளஸ் நம்ம வாரண்டிலையும் ஏகப்பட்ட வண்டி இருக்குது. வாரண்டி நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி 1 இயர் வாரண்டி. 1 இயர் வாரண்டி கம்பெனிலே நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஷோரூம் டேரக்ட் ஸ்கோடா, இப்போ ஸ்கோடா ரேப்பிட் எடுக்கணும், டேரக்ட் ஸ்கோடா ஷோரூம்லேயே சர்வீஸ் பண்ணிக்கலாம். அதுவும் எந்த லொக்கேஷனாக இருந்தாலும், எந்த லொக்கேஷனோ பான் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் ஈமெயில் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி ஸ்டாக்கை பார்க்க ஆரம்பிச்சிடலாங்களா? கண்டிப்பாக பார்த்துடலாம். நம்ம பார்க்குற i20 Astra 2016 மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு 70,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. ப்ராப்பர் ஒரு சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. வண்டி பாடி லைன், அவுட்லுக், இன்டீரியர் எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்கு. வண்டியில் நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டோம்னா அலாய் வீல்ஸ் வந்துருது, சைடு மிரர், இண்டிகேட்டர்ஸ், டியூல் ஏர் பேக்ஸ், ABS, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஸ்டேரிங், ஆடியோ சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்துருது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு ரேட் 5,85,000 6 லட்ச ரூபா சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்ட்ல கோட் பண்ணுறது வெறும் 5,25,000. 1 இயர் வாரண்டியோட இந்த வண்டி கொடுத்துடலாம். ஜீரோ டவுன் பேமெண்ட்லேயே பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, அதே போல் லோனும் ஃபுல் லோன் பண்ணி ஃபுல் லோன் ஜீரோ டவுன் பேமெண்ட்லேயே பண்ணிக்கலாம். இது டாப் எண்ட் மாடல் தான். டாப் எண்ட் மாடல் தான். புது வண்டி யாராவது 12 லட்ச ரூபா 14 லட்ச ரூபாய்க்கு பார்க்கறதுக்கு இந்த வண்டி எடுத்துக்கலாம். 1 இயர் வாரண்டியோட கொடுத்துடலாம், கம்பெனி வாரண்டியோடய. ஆமியோ 2018 மாடல் சிங்கிள் ஓனர் வெறும் 43,000 கிலோமீட்டர்ஸ் தான் ட்ரிவன் ஆயிருக்கு. வண்டி ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷனில் இருக்கு. ஸ்கிராச் டென்ஸ் எதுவுமே இருக்காது. இன்டீரியர் எல்லாமே ஒரு க்ளீனாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷனில் இருக்கு. வண்டி நீங்கள் எடுத்த ஜெனரல் சர்வீஸும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துடலாம். வண்டியில் ABS வந்துட்டு, டியூல் ஏர் பேக்ஸ் வந்துருது. வண்டி நல்லா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. மார்க்கெட்டில் போயிட்டு ரேட் 5,5 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்ட்ல கோட் பண்ணுறது வெறும் 4,25,000 தான். இந்த வண்டி ஜீரோ டவுன் பேமெண்ட்லேயே பண்ணி கொடுத்துடலாம். அதே போல் இதுக்கு வந்து ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் நம்ம டாப் அப் பண்ணி கொடுத்துடலாம். ஆமாம், எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் நம்ம ஒர்க் ஷாப்லேயே பண்ணி கொடுத்துருவோம். அவங்க எடுத்துகிட்டு போய் ஆள் மாற்றணுன்ற அவசியம் இருக்காது, எதுவுமே இருக்காது. நீங்கள் டேரெக்டாக வந்து கூட நம்ம ஒர்க் ஷாப்பில் சர்வீஸ் பண்ணுறது நீங்கள் டேரெக்டாக பார்த்துக்கலாம். நீங்கள் சொல்கிறது இந்த வண்டிக்கு மட்டுமா இல்லை எல்லா எந்த வண்டி எடுத்தாலும் நம்மகிட்ட அப்படி தான் ஆயில் டாப் அப் பண்ணியே கொடுத்துடலாம்? ஆமாம், ஆயில் சர்வீஸ் ஃப்ரீ, ஜெனரல் சர்வீஸ் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். ஸோ வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் எங்கேயும் போய் டேரெக்டாக வந்து ஆயில் மாற்றணும் அப்படின்ற ஒரு அந்த செலவு கூட கிடையாது. பல்ப் ஃபியூஸ் போயிருந்தால் கூட அந்த இண்டிகேட்டர் பல்ப்ஸ் எல்லாமே A to Z பண்ணி பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷனில் கொடுத்துடலாம். ரைட், நேராக எடுத்து கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜை மட்டும் போடணும், பூஜை செலவு மட்டும் பண்ணணும். ஆமாம். நம்ம பார்க்குற Honda Jazz 2018 மாடல் திருச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் V டாப் எண்ட் மாடல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் பெட்ரோல். லேடிஸ் நிறைய பேர் விரும்புவாங்க Honda Jazz, அதுவும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் சிங்கிள் ஓனர் பெட்ரோல். ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. பாடி லைனில் எந்த விதமான ஸ்க்ராச்சஸ் இல்லை. இன்டீரியர்லாம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டோம்னா ஏர் பேக்ஸ், ABS, அலாய் வீல், ஸ்டேரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்துருது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு ரேட் 6 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்ட்ல கோட் பண்ணுறது வெறும் 5,25,000. இந்த வண்டி நம்ம ஜீரோ டவுன் பேமெண்ட்லேயே பண்ணி கொடுத்துடலாம். ஜாஸ் பார்த்தீங்கன்னா 2015 மாடல் 16 மாடலே இந்த பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வண்டி 2018, அதுவும் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வண்டி. இத்தனைக்கும் ஆட்டோமேட்டிக்கும் கூட. சிங்கிள் ஓனர் வண்டி, அதுவும் சிங்கிள் ஓனர் வெறும் 5,25,000 தான். டீலரே எடுத்துட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரைசிங் தான். கண்டிப்பாக சொன்ன மாதிரி டீலர் பிரைஸ்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இருக்குது. ஜாஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை வேற எந்த வண்டி பார்த்துட்டு இருந்தாலும் தாராளமாக அந்த ஜாஸ் ட்ரை பண்ணுங்க. கேபின் ஸ்பேஸ் சூப்பராக இருக்கும். ஆட்டோமேட்டிக்கும் கூட சிங்கிள் ஓனர் வண்டியாக கிடச்சிருக்கு. லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன். முக்கியமாக ப்ரைஸிங் வெறும் 5,25,000 தான். இந்த வண்டியில் நம்மகிட்ட எந்த வண்டி எடுத்தாலும் மார்க்கெட் ப்ரைஸை விட ரொம்ப லோ, 1 lakh வரைக்கும் கம்மியாக கொடுத்துடலாம். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட டீலர்ஸ் எடுத்துகிட்டு போகிற ப்ரைஸ்லேயே இருக்கு இல்லையா? ஸோ நல்ல பெனிஃபிட்டோடு இருக்குது. இந்த வண்டிக்கும் ஃபினான்ஸ் வந்து ஃபுல் லோன் பண்ணிக்கலாம். ஆமாம், வண்டி விலை கம்மியாக கொடுக்குறோமேங்கிறக்காக வண்டியில் மெக்கானிக்கல் ஒர்க்கோ இல்லை எதுவுமே இருக்காது. வண்டி ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன். தாராளமாக மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். சஸ்பென்ஷன் வேலையோ
எந்த வேலையும் கிடையாது, எடுத்தா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு வண்டி. அதான் அதே மீறி உங்களுக்கு டவுட் இருக்குன்னா எப்படி வேணாலும் செக் பண்ணிக்கலாம். ஆமா, 4 டயர் ஒரு 70-80% மேல இருக்கு. சொன்ன மாதிரி டயர்ஸ் முதல் கொண்டு எல்லாமே நல்லா தான் ஆமா. நம்ம பார்க்குற ஹோண்டா சிட்டி 2015 மாடல் சிங்கிள் ஓனர் டீசல், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன், வண்டி 1,10,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. வி டாப் எண்ட் மாடல். வண்டியில் டூல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், அலாய் வீல், ஸ்டேரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்துருது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கிற 6,6,3 கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் வெறும் 5,95,000 கோட் பண்ணுற ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டிக்கு உங்களுக்கு 5 லட்ச ரூபா to 5,4 லட்ச ரூபா வரைக்கும் பேங்க் லோனே பண்ணி கொடுத்துடலாம். ஸோ லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு ஹோண்டா சிட்டி, அதுவும் இது வந்து டீசல் வண்டி நினைக்கிறேன். ஆமாம், டீசல் வண்டி சிங்கிள் ஓனர். டீசல் வண்டி சிங்கிள் ஓனராகவே கிடைச்சிருக்கு. வித் அலாய் வீல்ஸோட வர மாடல். அலாய் வீல்ஸ், ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல். 5,95,000ங்களா? ஆமாம். இதுக்கு லோன் எவ்வளோ கிடைக்கும்? லோன் உங்களுக்கு 5 lakhs வரைக்கும் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம பார்க்குற டாடா டியாகோ 2020 மாடலு சிங்கிள் ஓனர், வெறும் 33,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன், லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன், பாடி லைன் ஸ்கிராச் லைன்ஸ் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கிற 5,3,6 லட்ச ரூபா சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுறது வெறும் 5,25,000. இந்த வண்டி 0 டவுன் பேமெண்ட்ல நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த வண்டிக்கு 100% ஃபண்டிங். வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டோம்னா டூல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், ஏசி எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. உங்களுக்கு கம்பெனி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். ஓகே, இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பில் குவாலிட்டி நல்லாயிருக்கும், சேஃப்டி ரேட்டிங் கூட வருது. அதுலேயும் இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. டியாகோ நல்லாவே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. பார்த்துட்டிங்கன்னா தாராளமாக சூஸ் பண்ணுங்க. 2020 மாடல் இந்த ரேட்டு கிடைக்காது, வெறும் 5,25,000 கண்டிப்பாக கிடைக்காது. ப்ரைஸ் நெகோஷியபிள், 0 டவுன் பேமெண்ட்ல எடுத்துக்கலாம். 2020 மாடல் எத்தனை? நீங்கள் புது வண்டி போனீங்கன்னா கூட 1 lakh 1.5 lakhs டவுன் பேமெண்ட் கட்டணும். யூஸ்டு கார் எடுக்கணும்னா 1 year வாரண்டியோட அமௌண்ட்டே கட்டாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வண்டிக்கு 1 year வாரண்டி இருக்குது. ஆமாம், இந்த வண்டிக்கு 1 year வாரண்டி போட்டு கொடுத்துடலாம். அதாவது இன்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் வாரண்டி 1 year நீங்கள் ஃப்ரீயாக எந்த டாடா ஷோரூம்ல நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற போல வந்து பார்த்தீங்கன்னா 2014 மாடல் சிங்கிள் ஓனர், வெறும் 84,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. ப்ராப்பர் ஒரு சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கிற 5,5,000 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணிட்டு வெறும் 4,45,000. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 to 4.5 லட்ச ரூபா வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம். அளவு தமிழ்நாடு ஃபுல்லாமே நம்ம லோன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தோம். இந்த வண்டி உங்களுக்கு வேணாலும் இன்ஜின் வாரண்டி 1 year கொடுத்துடலாம், பண்ணி கொடுத்துடலாம். 14 மாடல் சிங்கிள் ஓனர் ஹைலைன். மார்க்கெட் இன்னைக்கு ஷிஃப்ட் நீங்கள் எடுத்தீங்கனாலே 5,5,000 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் போலோ, ஹோல்சேல் போலோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷனில் வெறும் 4,45,000 கோட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் இது டாப் அண்ட் மாடல். ஆமாம், வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டோம்னா டியூல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், அலாய் வீல், ஸ்டேரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம்ஸ். நம்ம பார்க்குற i20 ஆஸ்ட்ரா 2014 மாடல் சிங்கிள் ஓனர், ஒரு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. பாடி லைன் எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டோம்னா டியூல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், அலாய் வீல், ஸ்டேரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம், புஷ் ஸ்டார்ட்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு 5,5,000 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுறது வெறும் 4,95,000. இந்த வண்டி உங்களுக்கு 4.5 லட்ச ரூபாயிலிருந்து 4.5 லட்ச ரூபா வரைக்கும் பேங்க் லோனே பண்ணி கொடுத்துடலாம். நம்ம பார்க்குற வென்டோ 2014 மாடல் சிங்கிள் ஓனர், ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. பாடி லைன் ஸ்கிராச் டென்ஸ் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு இன்டீரியல் எல்லாமே ஒரு க்ளீனாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. 1,14,000 கிலோமீட்டர் ஓடி. டீசலுக்கு இது வெறும் லோ கிலோமீட்டர் தான். வண்டி ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. கிளச் எல்லாமே இப்போ தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டோம் டியூல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், அலாய் வீல், ஸ்டேரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்துடும். மைலேஜ் வந்து சிட்டிக்குள்ளே உங்களுக்கு 20 கிடைக்கும், லாங் 24 வரைக்கும் கிடைக்கும். மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 5,500 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுறது வெறும் 4,49,000. அதுலேயும் நம்ம ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுத்தலாம். இந்த வண்டி 0 டவுன் பேமெண்ட்லேயே பண்ணி கொடுத்துலாம். நம்ம பார்க்குற ஸ்காடா ரேபிட் 2015 மாடல் செகண்ட் ஓனர். வண்டி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், 1.6 லிட்டர் இன்ஜின். உங்களுக்கு வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கிற 5,5,3 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணி வெறும் 4,25,000 1 year வாரண்டியோட கொடுத்துடலாம். ஸ்காடா ரேபிட் 2015. எவ்வளோ ஓனர்ஸ்? 2 ஓனர். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், வெறும் 72,000 கிலோமீட்டர்ஸ், ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. இன்ஜின் வாரண்டி 1 year உங்களுக்கு போட்டு கொடுத்துலாம். வெறும் 4,25,000 மட்டும்தான். இது லோனுங்க ஃபுல் லோன் 0 டவுன் பேமெண்ட்ல பண்ணிக்கலாம். 4.25 லட்ச ரூபா வரைக்கும் கூட இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம பார்க்குற ஜெட்டா 2012 மாடல் ஹைலைன். வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு 8 ஏர்பேக்ஸ், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஸ்டேரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம், கம்பெனி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே, ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எக்ஸ்ட்ரா எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. பிளாக் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. 1,12,000 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கு. மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 5,5,3 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் வெறும் 4,90,000 தான். ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுத்தலாம். இந்த வண்டிக்கு 3 to 3.5 லட்ச ரூபா வரைக்கும் பேங்க் லோனே பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, ஸோ ஜெட்டா நியூ வெஹிக்கிள் போக முடியல விட்டான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் தாராளமாக போகலாம். 2 லிட்டர் இன்ஜின், ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்கும். வண்டி பார்த்தா எடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் இல்லையா? ஆமாம். அண்ட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பழனிங்களா? ஆமாம், 57 வருது. ஃபேன்சி நம்பரும் கூட. நம்ம பார்க்குற i20 2012 மாடல் சிங்கிள் ஓனர், வெறும் 13,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்கு. சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தான். வண்டி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. வண்டி ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா டியூல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், அலாய் வீல், ஸ்டேரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம்ஸ், கம்பெனி மியூசிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து இன்டீரியரில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்கு. மார்க்கெட்டில் இந்த கிலோமீட்டர் ஒன்று வண்டிக்கு 4,5,3 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணிட்டு வெறும் 3,65,000. இந்த வண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 to 3.25 பேங்க் லோனே பண்ணி கொடுத்துடலாம். பார்க்குற i10 2014 மாடல் சிங்கிள் ஓனர், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட், சிங்கிள் ஓனர்ஷிப் இருக்க ஒரு வண்டி. ஒரு ப்ராப்பராக ஒரு
பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. வண்டி அவுட்லுக் எல்லாமே ஒரு பர்ஃபெக்டாக க்ளீனாக இருக்கும். இன்டீரியல் எல்லாமே சீட் கவர்ஸ் எல்லாமே இப்போ தான் போட்டிருக்காங்க கஸ்டமர். வெறும் 3,85,000 தான் கேட்குறாரு. ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் 2014 i10 கிராண்ட் இந்த ப்ரைஸிங்கில் உங்களுக்கு கிடைக்காது. முக்கியமாக லேடிஸ் ஏதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை வண்டி ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக போகலாம். உங்களுக்கு என்னென்னா புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்துடுது. இந்த வண்டி ரொம்ப காம்பேக்ட் சைஸு, அதுக்கு தகுந்த மாதிரி கன்வீனியன்ஸும் இருக்குது. ஆட்டோமேட்டிக் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு டாப் எண்ட் மாடலும் கூட 3 லட்ச ரூபா பேங்க் லோனே பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கலாம். ஓ, அப் டு 3.5 lakhs 3.5 lakhs பேங்க் லோனே பண்ணி கொடுத்துடலாம். ரைட். ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருந்தீங்க? 3,85,000 தான். நெகோஷியேட் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்குற வென்டோ பெட்ரோல் 2013 மாடல், செகண்ட் ஓனர் வண்டி. ஹைலைன் வேரியன்ட். வண்டியில் ஆப்ஷன்ஸ் டியூல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், அலாவில் ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வருது. வெறும் 83,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி இன்டீரியல் எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 4.5 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் வெறும் 3,65,000. இந்த வண்டி 0 டவுன் பேமெண்ட்லேயே பண்ணி கொடுத்துடலாம். 2013 மாடல், 2 ஓனர் தான். எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து வெறும் 3,65,000 தான். 2013 இன்னைக்கு ஷிஃப்ட் எடுக்கிற காசுக்கு 4 சொல்லுவாங்க. 2013 வென்டோ ஹைலைன் வண்டியில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. வெறும் 83,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி 3,65,000 தான். 0 டவுன் பேமெண்ட்டில் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம பார்க்குற வேறுனா 2017 மாடல் சிங்கிளான ஒரு 1 lakh kilometers ப்ராப்பர் ஒரு சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது. ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸ்க்ராச் டென்ஸ் எதுவுமே இல்லை, ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை. இன்டீரியல் எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா டியூல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், கம்பெனி மியூசிக் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 சொல்லுவாங்க. நம்ம கோட் பண்ணுறது வெறும் 5,15,000. இந்த வண்டி உங்களுக்கு 5,65,000 அதுக்கு பேங்க் லோனே பண்ணி கொடுத்துருவேன். நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுறது வெறும் 5,15,000 மட்டும்தான். நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓ, லோன் வந்து எக்ஸஸாகவே கிடைக்கும். ஆமாம், 50,000 கையில் கொடுத்துடலாம். வண்டி டெலிவரி எடுக்கிறது மட்டும் இல்லாமல் 50,000 கையில் வாங்கிட்டு போகலாம், பண்ணி கொடுத்துடலாம். ஃப்ளூடிக் வேறுனா அதுவும் பிளாக் கலர் வேறு. 2017 ஒரே ஓனர் தான். சிங்கிள் ஓனர். இதுலேயும் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு எல்லாமே இருக்குது. நம்ம பார்க்குற போல 2016 மாடல் ஹைலைன் 1.2 பெட்ரோல் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷனில் ஸ்க்ராச் டென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா டியூல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், அலாவில் ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும். இன்டீரியல் எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அவுட்லுக் எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. கிரே கலர் தான் வண்டி. பார்த்தா பிளாக் மாதிரி ஏதாவது லைட்டிங்கில் தெரிய போகுது. கிரே கலர் வண்டி தான். டார்க் கிரே அலாவில்ஸோட வர மாடல் இது. ஹைலைனுங்களா? ஹைலைன், ஆமாம். ப்ராப்பர் ஒரு சர்வீஸ் ரெக்கார்டோடையே இருக்குது. மார்க்கெட்டில் 2016 மாடல் போயிட்டு இருக்க ரேட் 5.5 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ண ரேட் வெறும் 5,65,000. சாரி, 4,65,000 தான். ஓகே, 4.65 ப்ரைஸுங்க. சாரி, லோனுங்க. லோனு இந்த வண்டி உங்களுக்கு 0 டவுன் பேமெண்ட்லேயே பண்ணி கொடுத்துடலாம். 100% ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்கலாம். 2016 போலோ வெறும் 4,65,000. அதில் தான் நான் நெகோஷியேட் பண்ணி தரேன் சொல்கிறேன். ரைட்டு. 2020 மாடல் சிங்கிள் ஓனர் உங்களுக்கு வெறும் 25,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ப்ராப்பர் ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு, ஸ்க்ராச் டென்ஸ் எதுவுமே இல்லாமல், ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. மார்க்கெட்டில் போயிட்டு ரேட் 6.5 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணி வெறும் 5,65,000 ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு உங்களுக்கு 5 லட்ச ரூபா பேங்க் லோனே பண்ணி கொடுத்துடலாம். கையில் ஒரு 50,000 இருந்தாலே இந்த வண்டி எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே, இது பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் மாடல் வேகனார் வெறும் 25,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 25,000 தான். ரொம்ப லைட் யூஸ்ட் வெஹிக்கிள். பார்க்குற டாடா டியாகோ 2017 மாடல், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர், ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷனில் இருக்குது. எக்ஸ்எம் வேரியன்ட். வண்டியில் ஆப்ஷன்ஸ் வந்து ஏபிஎஸ் பிரேக், கம்பெனி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடுது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 4.4 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணி வெறும் 3,75,000 மட்டும்தான். 2012 மாடல் சிங்கிள் ஓனர், 1,12,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டைட்டானியம் வேரியன்ட். வண்டியில் ஆப்ஷன்ஸ் டியூல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், அலாய்வீல்ஸ், பவர் விண்டோஸ், ஏசி எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 3 ரூபா 3.10 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணி வெறும் 2,45,000 மட்டும்தான். இந்த வண்டி உங்களுக்கு 0 டவுன் பேமெண்ட்லேயே பண்ணி கொடுத்துடலாம். பேங்க் லோனே பண்ணி கொடுத்துடலாம். ஸோ பட்ஜெட்டில் வேணும், நல்ல ஒரு வெஹிக்கிள், நல்ல கண்டிஷனில் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இது எடுக்கலாம். ஈவன் டயர் பண்ணிட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. உங்களுக்கு அலாய்வீல்ஸோட வர மாடல் இது. ஆமாம், டாப் எண்ட் மாடல். டைட்டானியம். நம்ம பார்க்குற நிசான் டெர்னோ 2016 மாடல், செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது. வெறும் 86,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. வண்டியில் எந்த விதமான ஒர்க்ஸ் எதுவுமே இல்லை. வண்டியில் டியூல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ் வந்துடும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் எல்லாமே வந்து. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு ரேட் 6.6 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் வெறும் 4,75,000 தான். ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டி 0 டவுன் பேமெண்ட்லேயே பண்ணி கொடுத்துடலாம். 4,75,000 2016 டெர்னோ பெட்ரோல். என்னங்க ஹேட்ச்பேக் ப்ரைஸோட கம்மியாக இருக்குது. பண்ணி கொடுத்துடலாம். ஸ்விஃப்ட் 2016 வந்து 5 ரூபாய்க்கு 5,500 கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வண்டி எடுத்தாலும் நம்ம கம்மியாக கொடுத்துடலாம். எஸ்யூவி, அதுவும் டெர்னோ செம்ம டீலாக இருக்குது இந்த தடவை எல்லாமே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2023 சிலிரியோ சிங்கிள் ஓனர், வெறும் 13,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ப்ராப்பர் ஒரு சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. TN 56 லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். வெஹிக்கிள் ஸ்க்ராச் டென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை. ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. வண்டியில் ஆப்ஷன் டியூல் ஏர்பேக்ஸ் வந்துடும். உங்களுக்கு
ஏபிஎஸ் பிரேக்கிங் வந்துடும், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம், கம்பெனி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 6.5 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் வெறும் 5,95,000 ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 லட்சம் ரூபா 5.5 வரைக்கும் உங்களுக்கு பேங்க் லோனே பண்ணி கொடுத்துடலாம். வெறும் 13,000 கிலோமீட்டர் ஓடி வெறும் 13,000 கிலோமீட்டர் 2023 மாடல். இந்த வண்டி உங்களுக்கு 1 இயர் வாரண்டியோடய பண்ணி கொடுத்துடலாம். க்ளோஸ் டு பிராண்ட் நியூ வெஹிக்கிள் இந்த வண்டி. இது வரைக்கும் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், பெருந்துறை ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். செலரியா 13,000 ஓடி இருக்கு. டியாகோ 25,000. அந்த i20 12 மாடலா 13 மாடலா? லோ கிலோமீட்டர். இந்த டைம் நம்ம கிட்ட லோ கிலோமீட்டர் வண்டி ஜாஸ்தி, ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி ஜாஸ்தி. ப்ளஸ் நம்ம கிட்ட வண்டி நம்ம எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம 144 குவாலிட்டி செக்ஸ் எல்லாமே செக் பண்ணி தான் நம்ம எல்லாமே சேல் பண்ணுவோம். முக்கியமா இந்த பிரைசிங்ல இருந்தாலும் அந்த குவாலிட்டி அப்படின்றப்போ கண்டிப்பா அது ஆமா எந்த இதுலயும் காம்ப்ரமைஸ் கிடையாது. ஆமா. ஸோ இந்த வண்டிக்கு ஃபுல் லோன் பண்ணிக்கலாங்களா? ஆமா, இந்த வண்டிக்கு ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துடலாம். ப்ரொஃபைல் எலிஜிபிலிட்டி இருக்கணும் முக்கியமா. ஆமா, இதுனா எடுத்துக்கலாம். சப்போஸ் ப்ரொஃபைல் டிஃபால்ட் இருந்தாலும் நமக்கு வந்து டவுன் பேமெண்ட் மட்டும் கொஞ்சம் சேர்த்து தர மாதிரி இருக்கும். ஆமா, அதே மாதிரி நீங்கள் வண்டி ஏதாவது சேல் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் நம்ம கிட்ட வந்தீங்கன்னா ஈஸியாக சேல் பண்ணிடலாம். என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ நிறைய இடத்துல வந்துட்டு சேல் பண்ண முடியும், மற்ற இடத்துல கொடுக்கறதுக்கும் நம்மகிட்ட கொடுக்கறதுக்கும் ஏன் கொடுக்கணும்னு சொல்லலாம். நேம் ட்ரான்ஸ்ஃபரை பற்றி நீங்கள் மெயினாக பயப்பட தேவையில்லை. ஆன் த ஸ்பாட் நீங்கள் ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஏதோ ஒரு கரெக்டான ஒரு ப்ரைஸில் நீங்கள் சேல் பண்ணணும்னா நீங்கள் ஈஸியாக வந்து நம்மக்கிட்ட சேல் பண்ணிக்கலாம். இமீடியட் பேமெண்ட் வித்தின் நீங்கள் வண்டி கொடுத்து இன்ஸ்பெக்ஷன் கொடுத்து நம்மக்கிட்ட வெறும் 1 ஹவரில் பேமெண்ட் வாங்கிக்கலாம். ஸ்பாட்லேயே பண்ணிடலாம். ஸ்பாட் பேமெண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ளஸ் நேம் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து எல்லாமே நாங்கள் தான் அதுக்கு அஷூரன்ஸ் எல்லாமே கொடுப்போம் உங்களுக்கு. அதனால் நீங்கள் எந்த விதமான நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கோ எதுக்குமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. ப்ளஸ் நாங்கள் வந்து ஆர்சி ஓனர் வெஹிக்கிள் இருந்தால் மட்டும்தான் எடுப்போம். ஸோ லீகல்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக இருக்கும். ஆமாம், ப்ராப்பராக இருக்கணும். நம்ம பார்க்குற வால்வோ வந்து பார்த்தீங்கன்னா XC60 2016 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. 1.25 லட்சம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வால்வோக்கு ரொம்பவே இது லோ கிலோமீட்டர் தான். 5 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் கம்பெனி இன்ஜின் வாரண்டியே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. லோ பட்ஜெட் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 17 லட்ச ரூபா 18 லட்ச ரூபா போயிட்டு இருக்கும் வால்வோ XC60. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற வெறும் 9,90,000 மட்டும்தான். இந்த வண்டி 0 டவுன் பேமெண்ட்லேயே எடுத்துக்கலாம். பட் ஐடி பேப்பர்ஸ் எல்லாமே இந்த வண்டிக்கு வேணும். 15 லட்ச ரூபா வரைக்கும் பேங்க் லோனே உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன். என்ன சொல்கிறீங்க? 10 லட்ச ரூபாய்க்குள்ள வண்டி, அதுவும் வந்து 100% ஃபண்டிங் பண்ணிக்கலாம். ஆமாம், 15 லட்ச ரூபா லோன் வாங்கி கொடுத்துடலாம். 5 லட்ச ரூபா கையில் கொடுத்துடலாம். ரொம்ப புதுசாக இருக்குது. ஆனால் கஸ்டமரோட ப்ரொஃபைல் எலிஜிபிள், ப்ரீமியமுக்கு தகுந்த மாதிரி எலிஜிபிலிட்டி வேணும். டாக்ஸ் பேயர் இருந்தாங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். வண்டியில் ஆப்ஷன்ஸும் பார்த்தோம்னா 12 ஏர் பேக்ஸ் வந்துடும், சன்ரூஃப் வந்துடும். எத்தனை ஆட்டோமேட்டிக் கிளைமேட் 12 ஏர் பேக்ஸ் வந்துடும் உங்களுக்கு. லெதர் ஏர் பேக் எல்லாம். ஆமாம், வண்டியே செம சேஃபஸ்ட். மோட்டரைஸ்டு சீட்ஸ், ஏசி எல்லாமே ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு கண்டிஷன். வண்டி எடுத்து எதுவுமே செய்ய தேவையில்ல, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் இருக்கு. ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப் வாஷர் இருக்கு, அது போக பார்க்கிங் சென்சர்ஸ், ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு இந்த வண்டியில். சேஃப்டிக்கு பஞ்சம்ல இந்த வண்டியில். ஆமாம், ஓகே. ஐடியா இருக்கு. வால்வோ இந்த பட்ஜெட்டுக்குலாம் போகிறதுக்கு ட்ரை ஐடியா. ப்ரீமியம் கார் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்லா யூஸ்ஃபுல். இனோவா கிறிஸ்டா இன்னைக்கு நீங்கள் எடுத்தீங்கனாலே 16 லட்ச ரூபா 17 லட்ச ரூபா வரும். அதே எக்ஸ்யூவி டைப் உங்களுக்கு வெறும் 9,90,000 மட்டும்தான். சேஃபஸ்ட் வெஹிக்கிள் வேறு. டியூ 300 வந்து பார்த்தீங்கன்னா 2018 மாடல், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன், 1,27,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. T10 வேரியன்ட், சிங்கிள் ஓனர், ஒரு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. நம்ம கோட் பண்ணுற ரேட் வெறும் 7,25,000 தான் கோட் பண்ணுறோம். இந்த வண்டிக்கு உங்களுக்கு 7 லட்ச ரூபா வரைக்கும் பேங்க் லோனே பண்ணி கொடுத்துறோம். T10 வேரியன்ட் இல்லைங்களா? ஆமாம், T10 சிங்கிள் ஓனர், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஓகே, அதான் நம்பர் பிளேட் இல்லைன்னு பார்த்தேன். ஆமாம், லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். நம்ம ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 7 லட்ச ரூபா வரைக்கும் கூட வாங்கி கொடுத்துடலாம். 6 to 7 லட்ச ரூபா பேங்க் லோன் பண்ணி. எவ்வளோ கோட் பண்ணீங்க இப்போ? பட் 7,25,000 சொல்கிற ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் எல்லா வண்டி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். நிறைய வண்டி இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல 100% ஃபினான்ஸோட கொடுத்துருக்கோம். 100% ஃபினான்ஸோட கொடுத்துருக்கோம். வாரண்டி யூஸ்டு கார் யாருமே தர மாட்டாங்க. நம்ம வாரண்டி ஃபர்ஸ்ட் வந்துருக்கோம். வாரண்டி வேற, அதுவும் எந்த லொகேஷன்னாலும். எந்த லொகேஷன் பான் இந்தியாவில் நீங்கள் டேரெக்டாக எந்த பிராண்ட் நீங்கள் நம்மக்கிட்ட எடுத்தீங்கன்னாலும் டேரக்ட் ஷோரூம் போய் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இன்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷனில் எது போய் இருந்தாலும் நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து லோக்கல் ஒர்க் ஷாப்ல இல்லாமல் டேரெக்டாக ஆத்தரைஸ்ட் டீலர்ஷிப்பில் பண்ணிக்கலாம். இது சும்மா வீடியோக்காக சொல்லலாம். நீங்கள் டேரெக்டாக எங்ககிட்ட நீங்கள் வண்டி எடுத்து 2 டேஸில் நீங்கள் பாண்ட் பேப்பர் எல்லாமே கையில் கொடுத்துருவோம். ஸோ ப்ராப்பராக தான் இருக்குல்ல? ஆமாம், ப்ராப்பராக தான் பண்ணுவோம். டோட்டல் ஸ்டாக் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க? கேட்லாக் எல்லாமே நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம சோஷியல் மீடியா பேஜ் வந்து இனிமேல் ரெகுலர் ஆக்டிவாக தான் இருக்க போகுது. கார் பாயிண்ட் கோவிங்கிற நம்ம பேஜ் வந்து இன்ஸ்டா, ஃபேஸ்புக் ப்ளஸ் உங்களுக்கு யூடியூப் 3மே இருக்குது. எப்பவுமே ஆக்டிவாக தான் இருக்கும் இனிமேல் பேஜஸ். ஸோ ஸ்டாக் எல்லாமே ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு ரெகுலர் அப்டேட்ஸ் அதுலேயும் இருக்கும், கேட்லாக்ஸ்லேயும் இருக்கும். நம்ம நம்பர் வச்சிருக்கோம், எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். சோஷியல் மீடியா பேஜ் இனிமேல் ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் இருக்கும். அண்ட் ப்ரைஸிங் நம்ம பார்த்துருக்கோம். எப்பயும் போல் கார் பாயிண்ட்டுக்குன்னு உண்டான அந்த காம்படிட்டிவ் ப்ரைஸ் இன்னைக்கு பயங்கர காம்படிட்டிவாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். இருந்தாலும் நாங்கள் செக் பண்ணுவோம், தாராளமாக செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஒரு சிலர் டவுட் நிறைய பேர் கேட்டிருக்காங்க கமெண்ட்ல. நீங்கள் சொல்கிறத வச்சு அதிலே கேட்டிருக்காங்க. அதிகமாக வந்து மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பீங்க. அவங்க கேட்குறது என்னன்னா, அந்த மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணுன்னு சொல்லி அந்த மார்க்கெட் எப்படி எங்கே இருக்குது, அது எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதான் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஹோண்டா ஜாஸ் எடுத்துட்டோம்னா 2018 மாடல், சிங்கிள் ஓனர். நீங்கள் OLXல போட்டிங்கனாலும் சரி, இல்லை காஸ் 24 ப்ளஸ் பின்னி, இதில் எந்த செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் 6, 6.25, 6.30 அந்த ரேஞ்ச் போட்டிருப்பாங்க. நம்ம கோட் பண்ணுற ரேட் வெறும் 5,25,000 தான் கோட் பண்ணியிருக்கோம்.
எக்ஸாம்பிள் அந்த i20 கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் போயிட்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5.25 6 லட்ச ரூபா போட்டிருப்பாங்க. 2016 மாடல் ஆஸ்ட்ரா ஆப்ஷனல் i20 வெறும் 73,000 கிலோமீட்டர் ஓடுனது. அந்த வண்டி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5.25 6 லட்ச ரூபா கோட் பண்ணி நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5,25,000 ப்ளஸ் 1 இயர் வாரண்டியோட பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதுதான் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்றது இதுதான். நீங்கள் ஈஸியாக உட்காந்த இடத்துலயே அவங்க செக் பண்ணிக்கலாம். கம்பேரிசன் எல்லாமே ஈஸியாக செக் பண்ணி எங்கேயும் அலைய தேவையில்லை. உட்காந்து இந்த வண்டியை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜாஸ் கம்பேர் பண்ணால் கார் தேக்கோ இருக்கு, கார்வாலி இருக்கு, ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்கு நீங்கள் கார் ப்ரைசிங் செக் பண்ணுறதுக்கு. அதில் கம்பேர் பண்ணலாம் தாராளமாக நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இத்தனைக்கும் நம்ம சொல்லிக்கிறது எல்லாமே கோட் பண்ணுற ப்ரைஸ் தான். அதுலேருந்து கோட் பண்ணுறேன், அதுலேருந்து நம்ம நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பாக 50,000 to 70,000 கண்டிப்பாக எந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம கிட்ட ப்ரைசிங் டிஃபரன்ஸ் வரும். நீங்கள் தமிழ்நாட்டிலே செக் பண்ணிங்கனாலும். இப்போ நீங்கள் சொல்கிறது நம்ம கோயம்புத்தூரில் எந்த டீலர்கிட்ட செக் பண்ணாலும் கோயம்புத்தூர் நான் சொல்ல தமிழ்நாட்டே செக் பண்ணி பாருங்கன்னு நான் சொல்கிறேன். சென்னை ப்ரைஸிங் கூட கம்மியாக இருக்குமா? கண்டிப்பாக சென்னை விட கம்மியாக இருக்கும். ரைட். நம்மளோட லொக்கேஷன் ஒரு தடவை சொல்லிடலாம். நம்ம ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கோயம்புத்தூர் கணபதி லட்சுமிபுரம்ல லொக்கேட் ஆயிருக்கு. நீங்கள் காந்திபுரம்லேருந்து வரும்போது கணபதி டெக்ஸ்டைல் ஃப்ளைஓவர் ஏறாமல் கீழே சர்வீஸ் ரோட்டில் ஃபஸ்ட் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா மென்ட் பேக் இருக்கும். அது லாஸ்ட் ரைட் வந்து ஃபஸ்ட் ரைட்டு. நீங்கள் சங்கனூர் ரூட்ஸ் வழியில் வந்தீங்கன்னா ரூட்ஸ் ஃப்ளைஓவர் ஏறி இறங்கினீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஆனந்த பேக் இருக்கும். ஆனந்த பேக் ஒட்டனக்கட்டில் வந்தீங்கன்னா ரைட் சைட்லேயே நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ஃபர்தராக ஏதாவது டீல்ஸ் வேணால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நான் 2 நம்பருக்குமே கால் பண்ணலாம். ப்ளஸ் லொக்கேஷன் எல்லாமே அதிலே அட்டாச் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நீங்கள் ஏதாவது லொக்கேஷன் கூகுள் மேப்லேயே போடணுன்னாலும் கார் பாயிண்ட் ஆல் ஓவர் லேஅவுட்னு போட்டிங்கன்னா நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்துடும் உங்களுக்கு. ரைட். இதே மாதிரி சூப்பரான கலெக்ஷன் நெக்ஸ்ட் நான் வந்து மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக சீக்கிரம் பார்த்துடலாம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.